சஹூர் கவுலி. எப்படி நான் வர இப்போ நம்ம எல்லாரும் அல்ஹம்துலில்லாஹ் அல்லாஹ்வினால நல்லபடியா நம்ம ஓதி முடிச்சாச்சு. கிராமர் இன்னைக்கு கிராமர் படித்தோம். எல்லாரும் அருமையான முறையில் கொஞ்சம் ஞாபகம் வச்சு சொன்னீங்க. அதில் நம்ம ஃபரீதா ரொம்ப அழகான முறையை படிச்சிருக்கு, நல்லா சொன்னாங்க. அதே மாதிரி நாம் எல்லோரும் படிக்க வேண்டும், மறக்காமல் இருக்க வேண்டும். மறக்காமல் இருக்க நம்ம டெய்லி அப்பப்போ கொஞ்சம் எடுத்து பார்த்துக்கொள்ள வேண்டும். அல்ஹம்துலில்லாஹ். இப்போ இன்னைக்கு நம்ம எல்லாத்தையும் நம்ம சொல்ல போகிறது எப்படின்னாக்க என்னன்னு கேட்டிங்களா, அதாவது நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காலத்தை பற்றி பேசலான்னு என்னோட ஆசை. அவங்க அந்த காலத்தில் எப்படி என்னமெல்லாம் செஞ்சாங்க அப்படின்னு நம்மளுக்கு நிறைய தெரியும், நிறைய தெரிந்திருக்கிறோம். இருப்பினும் இன்னும் சில விஷயங்களை பற்றி உங்களோட கலந்து கொள்ளலாம் அப்படின்றது என்னோட ஆசை. அதாவது எப்படின்னா, நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க வந்து மதீனாவை விட்டு மக்காவுக்கு ஹிஜ்ரத் சென்றாங்க. ஹிஜ்ரத்துன்னு என்ன, எப்படி போனாங்க, என்ன ஏது, நம்மளுக்கு அதனோட விவரங்கள் அதிக பேருக்கு அதிகமாக தெரியாது இல்லையா? அந்த ஹிஜ்ரத்தை பற்றி தான் நெக்ஸ்ட் சொல்லலாம். அதாவது நம்ம முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்து, அதாவது அவங்க ப்ளீஸ் எல்லாரும் மீட் பண்ணுங்கம்மா. முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரத் போறதுக்கு முன்னால அவங்க பக்கத்துனா யார் இருந்தா, அவங்களுடைய பெரித்தா இருந்தாங்க. அவங்க பெரித்தா இருந்தனால அதோட அவங்க ஹதீஜா மனைவி ஹஜ்ஜே நாய் அவர்களும் இருந்தாங்க. அதனால அவங்க ரொம்ப பெரிய பலமாக இருந்தது. அதனால அவங்களுக்கு எந்த ஒரு கவலையும் இல்லை. அவங்க நம்ம இஸ்லாத்தோட வேலையை மிக அழகான முறையில் செஞ்சிட்டு இருந்தாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு தான் செஞ்சாங்க. இருப்பினும் நமக்கு ஒரு துணை இருக்கிறது, நம்மளை பாதுகாக்க ஒரு ஆள் இருக்காங்க அப்படின்ற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருந்தது. அதனால அவங்க ரொம்ப மிக அழகான முறையில் எல்லாம் செஞ்சிட்டு இருந்தாங்க. ஏன்னா அவங்களோட பெரிய ரொம்ப பாதுகாப்பாக இருந்தாங்க அவங்களுக்கு. ஏன்னா அவங்க ஊரின் தலைவர், அதனால அவங்கள மீறி யாரும் எதுவும் செய்ய கொஞ்சம் பயப்பட்டாங்க. அதனால இவங்களுக்கு அந்த ஒரு தைரியம் இருந்தது. அப்புறம் அவங்க 2 பேருமே வஃபாத் ஆயிட்டாங்க. எப்போ வஃபாத் ஆயிட்டாங்க, இந்த ஊரை விட்டு தள்ளி 3 வருடம் விலக்கி வச்சிருந்தாங்க. அது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களையும் அவர்களை சார்ந்தவர்களையும் இஸ்லாத்துக்கு வந்தவர்களையும் எல்லாருமே ஊரை விட்டு வெளியே விலக்கி வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்தில் இவங்களை என்னாச்சு, இவங்களுக்கு கொஞ்சம் எல்லாருக்குமே கொஞ்சம் உடம்பு முடியாமல் போச்சு. ஏன்னா அங்கே போய் இவங்க கண்டதெல்லாம் எடுத்து சாப்பிட்டாங்க. சாப்பாட்டுக்குன்னு ஒன்றும் கிடையாது, வெறும் இலை தலை இந்த கட்டை எல்லாத்தையும் கட்டையை கூட சளிச்சு முழுங்கினாங்க. என்ன பண்றது, 3 வருஷம் சாப்பிடாம இருந்தாங்க. அப்படி இருந்த காலகட்டத்தில் ரொம்ப கஷ்டத்துக்கு உள்ளானாங்க. அப்போ அவங்க பெருசாக ரொம்ப வயதானவர்கள் இல்லையா, அவங்களுக்குலாம் அப்படி கண்டதுன்னா சாப்பிட்டா செமிக்கணுமே. அதே மாதிரி அவங்க துணைவியாரும் அவங்க வந்த பின்னால அவங்க என்ன ஆயிடுச்சு, அவங்களுக்கு 2 பேருக்கும் முடியாம அவங்க வஃபாத் ஆயிட்டாங்க. 2 பேரும் வஃபாத் ஆன பின்னாலதான் இவங்களுக்கு பெரிய கஷ்டங்கள் வர ஆரம்பிச்சிச்சு. இவங்களை எப்படியா ஊரை விட்டு கடத்திடணும், ஊர்லயே இருக்க கூடாது, ஆளையே அழிச்சு ஆள் இல்லாம ஆக்கிடணும் இப்படின்னு பல மாதிரி அவங்க எல்லாரும் மக்கள் என்ன ஆரம்பிச்சாங்க. நிறைய அவங்களுக்கு விதிகள் முதிகள் வைக்க ஆரம்பிச்சாங்க. அதாவது என்ன விதிகள், இவரை எப்படியே ஊரை விட்டு கடத்திடணும், இவர் இஸ்லாத்தை பரப்பிக்கிட்டே இருக்கிறாங்க. அதனால ஒரு நாள் இரவு நம்ம எல்லாருமே கூட அவங்க ஊர்ல போய் அவங்க ஒண்ணு தாக்கிடணும், ஆளுக்கு ஒரு கத்தியோ கட்டையோ எடுத்து போய் அடிச்சு அவங்கள அடிச்சு ஆள் இல்லாம ஆக்கிட்டோம்னா யாரோட பேரும் பழி வராது, எல்லாரும் சேர்ந்து போயிட்டா அப்படின்னா எல்லாம் அந்த ஒரு பெரிய பிளான் போட்டு வச்சிருந்தாங்க. அந்த காலகட்டத்துலதான் அந்த கணவாய், அதாவது அந்த ஊர்ல ஒரு கணவாய் இருக்கு இங்க நம்ம மக்கால. அங்க என்னன்னா மதீனால இருந்து நிறைய பேர் அவங்கள நோக்கி வாராங்க, வந்து இவங்களோட கூடி இருந்து பேசுறாங்க. அதாவது நீங்க எங்க ஊருக்கு வந்துருங்க, மதீனாவுக்கு வந்துருங்க, நாங்க உங்களை கூட்டிட்டு போறோம், கூட்டிட்டு போய் நாங்க வந்து உங்களை பாதுகாப்போம், நீங்க எங்கள் ஊர் வந்து தங்கலாம் அப்படின்னு ரொம்ப மேல ரொம்ப இதாக சொல்றாங்க. அப்போ அவங்களும் அந்த ஒரு கடைசி இந்த காலகட்டத்துக்கு வந்துடுறாங்க. ஏன்னா ஊர்ல அவங்களால இருக்க முடியல எல்லாரும், அதனால அவங்க அப்படியே ஊருக்கு போயிடலாம், மதீனா போகலான்னு ஒரு முடிவு எடுத்து வந்துடுறாங்க. வந்து அவங்க அப்படி இருக்கும் பொழுது அந்த நேரத்தில் பல சட்டங்கள் போடுறாங்க. சட்டங்கள் என்ன,
நான் வந்தா இப்படி இப்படி இருக்கும், இதுக்கெல்லாம் நீங்க உங்களால தாண்டி கொள்ள முடியுமா அப்படின்ற மாதிரி அவங்க என்ன பண்றாங்க, அந்த சட்டங்களை சொல்றாங்க. அப்படி சொல்லிட்டு இருக்கும்போது அந்த ஊர்ல என்ன பண்றாங்க, நான் அவங்களோட சச்சா, அதாவது யாருன்னா அவங்க நம்ம எல்லாருக்குமே தெரியும், அவங்க சச்சா வந்து அவங்க வராங்க, வந்து அவங்க சொல்றத கேட்கறதுக்காக அவங்க என்ன சொல்றாங்க, என்ன ஏது அவங்க சொல்றது கரெக்டா, மற்றவங்களும் அதை அவங்க சச்சா பேர் அப்பாஸ் எல்லாம் அவங்க என்ன பண்றாங்க, மற்றவங்களும் ஏன்னா அவங்க அந்த காலகட்டத்துல அப்பாஸ் இஸ்லாத்துக்கு வராம இருந்தாங்க. இருந்தாலும் தன்னோட அண்ணன் மகன் இன்னொரு ஆள் கூட்டிட்டு போறாங்க. முதல்ல அவங்களுக்கு பாசம் பாருங்க, அண்ணன் வேற ஒருத்தர் கூட்டிட்டு போறாங்க, நல்லபடியா பாதுகாப்பாங்களா அப்படின்றதுக்காக அந்த கூட்டத்தில் இவங்க ஒரு ஆளா போய் இருக்காங்க. இருந்து அந்த கூட்டத்துல என்னென்ன நடக்குதோ அந்த ஒப்பந்தங்களை பற்றி அவங்க பார்த்துட்டு இருக்காங்க, என்னென்ன பேச்சுவார்த்தை என்ன நடக்கு எப்படி இருக்கு அப்படின்னு. அப்போ என்ன பண்றாங்க, அந்த என்னென்ன நடக்கும் என்னென்ன பேசுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்கும்போது அப்ப எல்லாரும் ஒன்னா சொல்லிட்டு இருக்காங்க. அப்ப இவங்க கடைசியில இவங்க அப்பாஸ் பேசுறாங்க, நிறைய வந்து பேசுறாங்க. கொஞ்சம் நான் அப்புறம் பேசுறேன், கிளாஸ்ல இருக்கேன். ஒழுங்கா கொண்டு போய் நம்மளால காப்பாற்ற முடியுமா அப்படின்ற மாதிரி பார்த்துட்டு இருக்காங்க. அப்பதான் என்ன பண்றாங்க, எல்லாரும் நீங்க செய்யணும்னு சொல்லிட்டீங்க, ஆனா இதில் நான் வந்து உங்களுக்கு எல்லாத்தையும் ஒரு அதை பற்றி நம்ம ரசூலா பற்றி பேசணும், நீங்க என்ன சொல்றீங்க சரின்னு சொல்லிட்டீங்க, ஆனா இந்த இது எப்படின்னா இவங்க கூட்டிட்டு போனீங்களா அவங்களோட உயிரும் உங்க உயிரும் ஒன்னா இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு உயிரை பாதுகாப்பதே எவ்வளவு கஷ்டமோ அதே மாதிரிதான் இப்ப நீங்க இவங்களை கூட்டிட்டு போறீங்க, உங்க உயிர் உங்களுக்கு எவ்வளவு சொந்தமோ உங்க உயிரை நீங்க எவ்வாறு காப்பாற்றுவீங்களோ அதே மாதிரி முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உயிரையும் உங்கள் உயிராக பாவித்து காப்பாற்ற வேண்டும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ நீங்க வந்து இங்க இருந்து போறீங்க, மற்றவங்களும் நம்ம ஆட்களும் போறாங்க, உங்களுக்கு விரும்பியதை எதுவுமே இங்கிருந்து எடுத்து போக முடியாது, எல்லாத்தையும் விட்டுட்டு தான் போகணும், தனியாகத்தான் போகணும். அங்க போனா அங்க போய் நீங்க பிழைக்கிறது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இங்க இருந்து மக்கால இருந்து நிறைய பேர் செய்யணும்னு ரெடியா இருக்காங்க, ஆனா அவங்களோட அந்த நிலைமைகள் அங்க போனா என்ன நிலைமையாகும் அப்படின்றது தெரியாது. ஓகேன்னு சொல்லிடலாம், ஆனா கையில ஒரு 5 பைசா கூட எடுத்துட்டு போக கூடாது, உண்மை ஒரு ட்ரெஸ் கூட எடுத்துட்டு போக கூடாது, வெறும் உளுத்த துணியோட தான் போகணும். அங்க போய் நம்ம அந்த அந்த நிலைமையில நம்ம இருக்கணும். அப்போ அந்த நிலைமை நம்ம பாதுகாக்கக்கூடிய அவங்களும் நம்மளுக்கு பாதுகாக்கணும், நம்ம முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களையும் பாதுகாக்கணும், உயிரத்தோடவும் உறுதியோடவும் நிக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அவளையும் கேட்டுட்டு இருக்காங்க. கேட்டுட்டு இருக்கனால எல்லாரும் அப்படியே ரொம்ப கொஞ்சம் ஒரு மாதிரியாதான் இருக்காங்க. ஜாபீர் ரலியல்லாஹு சொல்றாங்க, அல்லாஹ்வின் தூதரே, இந்த விஷயங்களுக்காக நாங்கள் உங்களிடம் இஸ்லாமிய ஒப்பந்தம் செய்ய வேண்டும் என்று கேட்க அதற்கு விளக்கமாக நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்ன பண்ணாங்க, அவங்க பேச ஆரம்பிச்சாங்க, இந்த ஒப்பந்தம் நான் உங்கள்கிட்ட உங்க வாய் மூலமா வார்த்தை மூலமா நகை கேட்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பேசுறாங்க. என்ன சொல்றாங்க, இன்பத்திலும் துன்பத்திலும் எனது கட்டளைக்கு செவி சாய்க்க வேண்டும். என்ன சந்தோஷமா இருந்தாலே இப்போ நல்லா இருக்கீங்க, ஊர்ல வீடு வசதி காடு தோட்டம் தோனோட பணம் போட்டோட நல்லா இருக்கீங்க, ஓகே ஓகேன்னு சொல்லுவீங்க. ஆனால் ஊர் கடந்து வேற நாட்டுக்கு போகும்போது வேற இடத்துக்கு போகும்போது நம்ம கிட்ட ஒரு 5 பைசா கூட இருக்காது. அப்போ நாம் சம்பாதிக்கவும் வேண்டும், நம்மளை பாதுகாக்க வேண்டும், அத்தோடு உங்களோடு வந்திருக்க என்னையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா எனக்கு எப்பவும் எந்த பக்கம் இருந்த ஆபத்தை வந்து யாருக்கும் தெரியாது. அப்போ என்னை நீங்க ரொம்ப அழகான முறை பாதுகாக்க வேண்டும். அதுதான் நம்ம சிலையாக அவங்களும் சொன்னாங்க. எனது அண்ணன் மகன் அவங்களோட வர்றாங்க, இங்க இப்போ நல்லாதான் இருக்காங்க, நாங்க நல்லாதான் பார்த்துட்டு இருக்கோம், நீங்க கூட்டிட்டு போனால் அழகான முறை பாதுகாக்க முடியுமா, அவங்க உயிருக்கு நீங்க வந்து பொறுப்பு எடுத்துக்க முடியுமா அப்படின்னா வந்து கேட்கிறாங்க. அப்போ அதுக்கு எல்லாம் சேர்ந்து கடைசியில் ரசூலா பேச சொல்றாங்க. அப்பதான் ரசூலா பேசுறாங்க,
அப்போ வசதியிலும் வசதி இன்மையிலும் செலவு செய்ய வேண்டும். வசதி இருந்தாலும் சரி இல்லாட்டிலும் சரி செலவு செய்யணும். எதுக்காக? இஸ்லாத்துக்காக. அவங்களுக்காக இல்ல, இஸ்லாத்துக்காக செய்ய வேண்டும். நன்மையை ஏவ வேண்டும், தீமையை நான் தடுக்க வேண்டும். அல்லாவுக்காக நீங்கள் தியாகம் செய்ய தயாராக இருக்க வேண்டும். அல்லாவுக்காக இந்த வழியிலே நம்ம தியாகம் செய்ய உயிரையும் கொடுத்து இஸ்லாத்தை பரப்ப வேண்டும். ஏன்னா அவ்வளவு தூரம் முக்கியமானது இஸ்லாம். தயாராக இருக்க வேண்டும். பழிப்பவர்கள் பழிப்பு உங்களை குறைத்து விடக்கூடாது. எவ்வளவு பேரு பழிப்பு ஏசலாம், பேசலாம், திட்டலாம், சண்டைக்கு விடலாம். அந்த இது எதுவும் உங்களை பாதிக்கக்கூடாது. அதெல்லாம் இந்த கால வாங்கி இந்த காலத்தை விட்டுட்டு நம்ம எந்த காரியத்துல இடைஞ்சு இருக்கணுமோ அந்த காரியத்தில் ஸ்டடியா இருக்கணும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆட்சி அதிகாரம் அதுக்காக நம்ம என்ன பண்ண சண்டை போடக்கூடாது. அங்க வந்தோடனையோ அங்க ஆட்சி அதிகாரம் எனக்கு வேணும். எல்லாமே ஒரு ஒரு இடத்துல இருந்து இன்னொரு மாத்திட்டாங்க. இப்பயே நம்ம பாக்குற கட்சி இல்ல, ஒரு கட்சியில இருந்து இன்னொருத்தவங்க வேற கட்சிக்கு மாத்தினா என்ன வரும்? தனக்கு ஏதாவது கிடைக்காதா? ஆட்சி அதிகாரத்தை ஏதாவது பங்கு இருக்காதா? காசு கிடைக்காதா? பணம் கிடைக்காதா? அங்க ஒரு அதிகாரம் கிடைக்காதா? அப்படிதான் பார்ப்போம். அதே மாதிரி அந்த எந்த ஒரு இதுக்கும் நீங்க ஆசைப்படக்கூடாது. நீங்க உங்க பிள்ளை, உங்க மனைவிகளை, உங்களை நீங்க எப்படி பாதுகாப்பீங்களோ அதே மாதிரி என்னையும் பாதுகாப்பீங்களோ. மனைவி மக்கள் எப்படி பாதுகாப்போம்? நம்ம பிள்ளைனா உயிரை விடுவோம் இல்லையா? நம்ம வயசுல உயிரை விடுவோம். அதே மாதிரி என்னையும் பாதுகாக்க வேண்டும். ஏன்னா அவங்களுடைய நிலைமை அவ்வளவு மோசமான நிலைமையில அவங்க இருக்காங்க. எங்கிட்ட இருந்து எப்ப அடி விடும், எப்ப அவங்க ட்ரீட் போகும், எப்ப என்ன பண்ணும், யார் என்ன பண்ணுவாங்க யாருக்கும் தெரியாது. ஏன்னா எல்லாருக்குமே அவங்க ரொம்ப எதிரியா கண்டு தெரியுறாங்க. அப்படி அந்த அப்படியும் நீங்க இதெல்லாம் நீங்க செஞ்சீங்களா அதுக்கு பகரமாக அல்லாஹ் வந்து உங்களுக்கு சொர்க்கத்தை தருவான் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அல்ஹம்துலில்லாஹ். முகமது சொல்ல அவர் சொன்ன உடனே உடனே என்ன பண்றாங்க? முஸ்னது அகமது பைஹி என்பவர்கள் அவரும் அவங்களும் முஸ்தப் ரவுல் ஹக்கீம் இப்னு ஹிசாம் என்பவரும் இந்நிகழ்ச்சியை எல்லாருமே இந்த நிகழ்ச்சியை வெளியெல்லாம் அவர்களுக்கு அறிவிக்கிறார்கள். அதில் அவர்கள் கூறுவதாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பேசினார்கள், குர்ஆனை ஓதி காண்பித்தார்கள், அல்லாஹ்வின் பக்கம் எங்களை அழைத்தார்கள், இஸ்லாம் ஏற்றுக்கொள்ள ஆர்வம் ஊற்றினார்கள். பிறகு நீங்கள் உங்களது மனைவிகளையும் உங்கள் பிள்ளையில் பாதுகாப்பது போன்று என்னையும் பாதுகாக்க வேண்டும் என்று நான் உங்களிடம் உறுதிமொழி கேட்கிறேன் என பயத்தொடங்க. உறுதிமொழி பாடினாங்க. அவங்க கையை பிடிச்சி எல்லாரும் அவங்க கையில எல்லாரும் உறுதிமொழி கொடுத்துட்டு எல்லாரும் போனாங்க. அதே நேரம் பெண்கள் வந்து கையை பிடிச்சி கொடுக்கல, சும்மா வாயால அவங்க சொன்னாங்க. இப்படி அவங்க சொன்ன அந்த காலகட்டத்தில் அவங்க சேர்ந்தவங்க வந்து 12 பேர் வந்து அப்படியே கூட்டிட்டு போறாங்க. இது எப்ப நடந்ததுன்னா 12ஆம் ஆண்டு தான் அவங்க வந்து சொல்றாங்க. இந்த இதை பற்றி அவங்க பயத்து வாங்குறாங்க. அதாவது உறுதிமொழி எடுக்கிறாங்க. உறுதிமொழி எடுத்த உடனே அவங்க போனதே அப்புறம் அவங்க எல்லாரும் ஒன்று சேர்ந்து கழுமத்தினப்போ அப்பாஸ் சொல்றாங்க, மக்களே, இவனிடம் நீங்கள் எதற்கு வாக்கு கொடுக்கிறீர்கள் என்பது உங்களுக்கு தெரியுமா என்று மீண்டும் அவங்க சொல்றாங்க. இந்த மக்கள் அது எங்களுக்கு நன்கு தெரியும் என்றவுடன் தொடர்ந்து அவர்கள், மக்களே, நீங்கள் அவரிடம் வெள்ளையர் கருப்பர் என அனைத்து மக்களுக்கும் எதிராக போர் செய்யவும் தயாராக இருக்க வேண்டும் என்று வாக்கு கொடுக்கிறீர்கள். யாரா இருந்தாலும் போர் செய்யணும். வெள்ளையன் கற்பன் இல்லை, எல்லாத்துக்குமே போர் செய்யணும். உங்களது செல்வங்கள் அழிந்து உங்களில் சிறப்பு கொலை செய்யப்படும் போதும் அவரை எதிர்களிலிருந்து ஒப்படைத்தீர்கள் என்று கருதினால் இப்போதே இங்கே இவர்கிட்ட விட்டுட்டு போயிருங்க அப்படின்னு யாரு அம்மா சொல்லிடலாம்னு சொல்றாங்க. அதாவது அவங்கள ஒருத்த பெரிய பெரிய ஆட்கள் யாராவது போற இறந்துட்டா உடனே அவங்க அதனால கொஞ்சம் பேக்கப் ஆகி அவங்க முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லத்தை அவங்கள்ட்ட ஒப்படைச்சிருக்கீங்க அப்படின்னு ஒரு நிலைமை போனீங்களா, அப்படி பண்ணுவீங்கன்ற நிலைமை வந்துச்சுன்னா அதுக்கு நீங்க இப்பவே என்கிட்ட ஒப்படைச்சிட்டு போயிருங்க, எங்க அண்ணன் மகனை நாங்க பாதுகாத்துக்கிறோம் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ அது அந்த காலகட்டத்தில் இவங்க வந்து இஸ்லாத்துக்கே சேரல, வேற அப்பாஸ் இருந்தாலும் அண்ணன் மகன் மீது அவ்வளவு ஒரு பாசம் நேசம் எல்லாம் இருந்துச்சு. அல்ஹம்துலில்லாஹ்.
அதனால விட்டுட்டு போயிருங்க. நீங்க இந்த நிபந்தனை முழுமையாக நிறைவேற்றும் என்று உறுதி இருந்தால் மட்டும் நீங்க அழைச்சிட்டு போங்க அப்படின்னு சொல்றாங்க. அதற்கு மக்கள் என்ன பண்றாங்க? செல்வம் அழிந்தாலும் சரி, சிறப்புக்குரியவர்கள் இறந்தாலும் சரி, நாங்க அவங்களை கூட்டிட்டு தான் போவோம். நாங்க அவங்களை நல்லபடியா பாதுகாப்போம், நாங்க கைவிட்டு விட மாட்டோம் அப்படின்னு சொல்றாங்க. அப்படின்னு சொல்லி எல்லாம் சொல்லலாம். அதுக்கு பாரமா சொர்க்கத்தை தாருன்னு சொல்றாங்க. அந்த மக்கள் கையை நீட்டுன்னு சொல்லி 10 பேர்த்துக்கு இவங்க சத்தியம் வாங்குறாங்க. சத்தியம் வாங்கின வாக்கு வாங்குறாங்க. பைரா செய்ய அவர் எழுந்தபோது முதலாவதாக கைகளில் மிக குறைந்த வயதுடைய அஷ்வது இப்னு ஜுரேரா நபிசுல்லா கையில் கையை பிடித்து பின்வாறு கூறினார்கள். முத பயிர் செஞ்சவங்க யாருன்னா அஷ்வது இப்னு ஜுரேரா அப்படிங்கிறவங்க தான் வந்து முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கையை பிடிச்சு பயிர் செஞ்சவங்க. மதினாவாசியிலே செற்றி பொருள்கள் அவர் அல்லாஹ்வின் தூதர் இவரை இவரது ஊரில் இருந்து வெளியேற்றி அழைத்து செல்வதால் முழு அரபு இனத்தையும் பிரிய வேண்டும். நம்மில் உள்ள மேன்மக்கள் கொலை செய்யப்படலாம். நம்மை எதிரிகள் வாழால் வெட்டி வீழ்த்தலாம். இவை அனைத்தும் தெரிந்தும் கொண்டுதான் நாம் பயணம் செய்ய வேண்டும் போகிறோம் என்பது தெரிந்த விஷயமே. ஆனால் இப்போது நான் உங்களுக்கு சொல்ல வருவது என்னவென்றால், இந்த சோதனைகளை உங்களால் சகித்துக் கொள்ள முடியுமா அப்படின்னு கேட்கிறாங்க. இவ்வளவு பெரிய சோதனை இருக்கு, சகிச்சுக்குங்களா அப்படின்னு. அதுக்கு அதற்குரிய கூலிய நிச்சயம் அல்ல உங்களுக்கு தரும். நீங்க இந்த சோதனை எல்லாம் சகிச்சுக்கிட்டீங்களா அப்படின்னு அவங்க சொல்றாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் அதை ஒத்துக்கிறாங்க. ஒத்துக்கிட்டு இந்த எல்லாரும் பைக் செய்ய ரெடி ஆயிடுறாங்க. ரெடி ஆகிட்டு எல்லாருமே பைக் பண்றாங்க. பைக் பண்ணோம்னா அந்த இப்படி அவங்க முதல் உடன்படிக்கை தான் முதல் உடன்படிக்கை. அடுத்து 2வது உடன்படிக்கைன்னு ஒரு இடம் செய்யறாங்க. அப்போ அவங்க வந்து ஹிஜ்ரானா என்ன அந்த ஒரு சாரார் போயிட்டாங்க. 2வது ஒரு சாரார் ஹிஜ்ராவுக்கு கிளம்ப ரெடி ஆகிடுறாங்க. ரெடி ஆனவொடனே அவங்களுக்கு இந்த ஹிஜ்ரா பற்றி எடுத்து சொல்றாங்க. ஹிஜ்ரா என்றால் என்ன? எல்லா உலக ஆதாயங்களையும் இழந்து சொந்த மண்ணில் உள்ள உடைமைகளை அடியோடு விட்டுவிட்டு தன்னையும் தனது மார்க்கத்தையும் காப்பாற்றிக் கொள்ள தனது சொந்த நாடை சொந்த ஊரை துறந்து அந்நிய ஊருக்கு செல்வதாகும். செல்லும் வழியில் அல்லது செல்வதற்கு முன்னால் பல ஆபத்துக்களை சந்திக்க நேரிடும். நான் செல்லும் நாட்டுக்கு எல்லாம் செல்வதற்கு முன்னால் கூட ஏண்டா நீ போறியாங்க, நீ போயிடுற பாக்குறான் அப்படின்னு நம்ம மக்களே அடிச்சு நொறுக்க ஆட்கள் ரெடியா இருக்கிறாங்க. அதனால எல்லாத்துக்கும் தயாரா இருக்கணும். இவங்க 2வது ஆளுக்கு ஒரு சாரார் போயிட்டாங்க, 2வது சாரார் கிளம்பிட்டு இருக்காங்க. அங்க என்னென்ன தொகைகளும் துக்கமும் துயரங்களும் நிறைய இருக்கும். அத்தனையும் தாங்கிக் கொள்ளக்கூடிய சக்தி உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ அந்த ஆட்கள் என்ன சொல்றாங்க, அனைத்தையும் எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு தான் நாங்க கிளம்பி எடுக்க ரெடியா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ சரின்னு சொல்லிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் பயத்துக்கு சொல்லிட்டு எல்லாரும் கிளம்ப ஆரம்பிச்சிடுறாங்க. கிளம்பினாலே முதல் கூட்டத்தில் அபூ ஸலமா ஒருவர். அவர் 2வது கௌபாவிற்கு ஒரு வருடத்திற்கு முன் ஹிஜ்ரா செய்தார். கௌபான்னா அந்த அஹாபானா அதாவது ஹிஜ்ரி சொல்றதுக்கு அஹாபான்னு சொல்லுவாங்க. முதல் அஹாபா அதாவது ஹிஜ்ர் அதாவது பைக் செய்றாங்கல்ல. அப்போ ஒரு வருஷத்துக்கு முன்னாலேயே இந்த அபூ ஸலமா வந்து ஏற்கனவே நாங்க போயிருக்காங்க. போயிட்டு அங்க உள்ள நிலவரங்களை அடிஞ்சிட்டு வந்திருக்காங்க. அப்போ அவங்க வந்து திரும்ப என்ன பண்றாங்க, அபூ ஸலமாங்கிறவன் தனது மனைவியோடு ஹிஜ்ரத் செய்யணும்னு ஆசைப்படுறாங்க. ஏன்னா நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒன்னா போகணும். அப்படி போகும் பொழுது என்ன ஆகுது, அவங்க தனது மனைவியும் தனது குழந்தையும் தூக்கிட்டு கிளம்புறாங்க. கிளம்புனா என்ன பண்றாங்க, இந்த மனைவியோட தாய் தந்தையர் வந்து என்ன, எப்பா நீ தான் ஹிஜ்ரா போ, ஏன் மகளை ஏன் கஷ்டப்படுத்துற, ஓடி வந்து மகளை பிடிச்சிக்கிறாங்க. மகளை பிடிச்சி வச்சுக்கிறாங்க, விடமாட்டேங்கிறாங்க. விடமாட்டேன்ன உடனே என்ன ஆகுது, அந்த குழந்தை அந்த மாமியார் வீட்டுல இருந்து என்ன பண்றாங்கன்னா, உன் மகளை நீங்க வச்சீங்கன்னா அந்த குழந்தை என் மகனுக்கு பிறந்து கொடுங்க குழந்தைய பிடிங்கிட்டு போயிட்டாங்க அவங்க ஊருக்கு. குழந்தைய பிடிங்கிட்டு போனா எங்க அம்மா புருஷனும் இல்லை பிள்ளையும் இல்லை, அம்மா வீட்டுல அழுதுட்டே கிடக்கு. இந்த அம்மாவுக்கும் ஹிஜ்ரா போகணும்னு ரொம்ப ஆசை. ஆனா
இந்த ஒரு சண்டையில அப்படியே இருந்துச்சு. அப்படி என்ன பண்ண ஒவ்வொரு நாளும் அவங்க ஊர் வெளியே வர போய் நின்று அழுதுகிட்டே நிற்கும். ஏன்னா அந்த மாமியார் வீட்டு ஊரு அடுத்தாக்குல அவங்க அவங்க யாராவது வரமாட்டாங்க, நம்மளை பத்தி போய் சொல்ல மாட்டாங்களா அப்படின்னு. அப்போ அவங்க ஏதோ இப்படி ஒரு வருஷம் பாவம் இருந்தது. ஏன்னா அவங்க ஹிஜ்ராப்பா அவ்வளவு ஆசை, நம்ம எல்லாம் செய்வோமா, நம்ம போய் மண்ணிலையும் வெயிலையும் காயுமே அப்படின்னு. அது ரொம்ப ஆர்வமா அப்படி செஞ்சு அப்புறம் இந்த மாமியார் வீட்டுல இருந்து பாக்குறாங்க. ஏமா நீ இதை ஒரு வருஷமா கஷ்டப்பட்ட, போதும் வந்து அவன் குழந்தை நீயே வச்சுக்கோ, வீட்டுக்காரோட போய் சந்தோஷமா இரு அப்படியே குழந்தை கொடுத்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்க இருந்தது மதினா நடந்தே போறாங்க. இப்ப மாதிரி பஸ் கார் ஒண்ணும் கிடையாது, நடந்தே போறாங்க. ரொம்ப தூரம் போயிடுவாங்க. போன பின்னாலதான் அங்கிட்டு ஒருவர் அவங்களுக்கு உதவி செய்யறாங்க. எங்க போறீங்க, நம்மளுக்கு தெரிஞ்சது இவங்க யாரு என்ன யாருன்னு. பிள்ளையை தூக்கிட்டு போகும்போது அப்பா அவங்க பதினாறு போறாங்க. கணவனை போய் விட்டுட்டு அங்கு அபுதா என்ற இடத்திற்கு அவங்க இருந்த ஊர் அத்தை இந்த மாமியார் ஊர் அங்க ஏதோ அங்க வந்து காத்துட்டு இருப்பாங்க. இங்க இருந்து 500 கிலோமீட்டர், எங்க இருந்து என்னதான் மக்கால இருந்து பாத்தீங்கன்னா 500 கிலோமீட்டர் நடந்தே பயணம் பண்ணாங்க. பயணமாகும் பொழுது வழியில் அவரை வந்து உஸ்மான் இப்னு தல்ஹா என்ற ஒருத்தர், அபு தல்ஹா, அவங்க என்ன பண்றாங்க, சந்திக்கிறாங்க. சந்திச்சு எங்கம்மா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு எங்க போறேன்னு அவங்களை கூட்டிட்டு போய் கூபா வரை கொண்டுட்டு போய் அவங்க அவங்க ஆட்களோட விட்டுட்டு அவங்க போயிடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ். இது ஒருத்தர். இதே மாதிரி 3 பேருக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டமான நிலைமைகள் ஏற்பட்டது. அது இன்னொருத்தர் யாருன்னா ஷிகை இவனு ஷினான் ரூமே ரலில்லா. இவங்க வந்து சரியான அவர்களோட போகணும்னு இருக்காங்க. இவர் ஹிஜ்ரா செல்ல முனைந்த போது குறைசிகள் காவிரியுடைய என்ன பண்ணிட்டாங்க, சுத்தி புடிச்சுக்கிட்டு உடலை புடிச்சுக்கிட்டு என்ன பண்ணிட்டாங்க, அவங்க வந்து அந்த மக்கள் நல்ல தினம் நல்ல காசு பணத்தை நல்லா செல்வத்தோட இருக்கிறாங்க. இப்ப என்ன பண்றாங்க, ஏன்னா நீ இந்த ஊர்ல வந்து காசு சம்பாரிச்சுட்டு இவ்வளவு செல்வம் ஆயிட்டு நீ எங்க ஊர்ல விட்டு ஓடனா நிக்கிற அப்படின்னு. எங்க ஊர்ல அவங்க என்ன பண்ணா போட்டு காசு எல்லாத்தையும் அள்ளிட்டு போவான் அப்படின்னு நினைச்சுக்கிட்டாங்க. ஆனா அவர் என்ன பண்ணாரு, இதுல இருந்து நான் ஒரு காசு ஒரு பைசா கூட எடுக்க மாட்டேன், எல்லாத்தையும் நீங்களே வச்சுக்காங்க அப்படின்னு அவங்க என்ன பண்ணாங்க. அல்லாஹ்வின் மீது ஆணையாக ஒரு காலம் என்ன பண்ணாங்க, அதெல்லாம் விட்டுட்டு அவங்க எதையும் எடுத்துக்கோன்னு நினைக்கிறது அது ஒரு நாள் நடக்காதுன்னு சொல்றாங்க. அதுக்கு என்ன சொல்றாரு, செல்வத்தை நான் உங்களுக்கே கொடுத்துறேன், என்னை மட்டும் விட்டுருங்க அப்படின்னு சொன்னோடனே அவங்க விட்டுடுறாங்க. விட்ட உடனே அவங்க ரசூலுல்லாஹ் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போய் சேர்ந்தாங்க. அது 2வது. அப்புறம் 3வது உமர் இப்னு ஹத்தாப் ஐயஸா இப்னு அபு ரவி ஹிஷாம் அப்படிங்கிறவங்க நம்ம இவங்க ஒருத்தர். இவங்க என்ன பண்ணாங்க, இவங்க வந்து அபிஷாப் இப்னு ஆஷிபுன்னு வாயில் இவங்களும் 2 பேரும் என்ன பண்றாங்க, 2 பேரும் சேர்ந்து நம்ம போவோம் அப்படின்னு ரசூலாவோட போய் சேர்ந்து மதினாக்கு போவோம். ரசூலா ஏற்கனவே போயிட்டாங்க, மதினா நம்மளும் போவோம், ரசூலோட போய் சேர்ந்துப்போம் அப்படின்னு சொல்லி அவங்க 2 பேரும் போறாங்க. போனா அங்க என்ன ஆகுது, அங்க போன உடனே அங்க போய் சேர்ந்தாங்க. சேர்ந்த உடனேயே ஒருத்தரோட அங்க வந்து அபு ஜஹலும் அவனது சகோதரன் ஹாசும் ஐயசாவும் தேடி அங்க வந்து வராங்க. வந்து என்ன சொல்றாங்க, மதினாக்கு வந்து எப்போ உங்க அம்மா வந்து தாய் வழி சகோதரன், உங்க அம்மா வந்து சின்னவா மட்டும் பெரியம்மா மட்டும், உங்க அம்மா வந்து என்ன பண்றாங்க, வெயில நீங்க சத்தியம் பண்ணிட்டாங்க, என் மகன் என்னை வந்து பார்த்தாக்கா நான் வெயில விட்டு வீட்டுக்குள்ள போவேன், தலையை அவுத்து போட்டேன், தலையை நான் தலையை கட்ட மாட்டேன், என் மகன் வந்தாக்கா தலையும் பாருங்க வெயில விட்டு வீட்டுக்குள்ளேயும் போறேன் அப்படின்னு சொல்லிட்டாங்க. சொன்ன உடனே இவங்க என்ன பண்ணிடுறாங்க, இவருக்கு அம்மா வெயில பட் இன்னைக்கு பாத்தீங்கன்னா டிராபிக்கே இல்லையேங்க. மியூட் போடுங்க.
நீங்க போட்டாங்களா? ஓகே, அவ்வளவுதான். இவங்க என்ன பண்றாங்க, நானு அவங்க வந்து வீட்டுக்கு வர மாட்டாங்க, வீட்டுக்கு நுழைய மாட்டாங்க அப்படின்னு சொல்லிடுறாங்க. அவங்க 2 பேரும் வந்து சொன்னோன்னு இவங்களுக்கு என்ன சொல்றாங்க, நானே விஷால நான் போறேன், எங்க அம்மா காப்பாத்துறப்ப அவங்க சத்தியத்தை காப்பாத்துறப்ப நான் போறேன் அப்படின்னு சொல்றாங்க. உடனே உமரலியன்னு சொல்றாங்க, நீ அதை நம்பாத, அப்படின்னாலும் ரொம்ப வெயில் காலம் வந்துருச்சுன்னா கண்டிப்பா வெளியே அவங்களால நிக்க முடியாது, கண்டிப்பா உள்ள போயே தான் செய்வாங்க. அப்புறம் அவங்க தலையிலேயே பேனு கொடுவு வந்துச்சுன்னா வேற வழியில சீப்படுத்தி சீவியே ஆவாங்க. அதனால கடைசியும் ஆரம்பிச்சுட்டாங்க. நீங்க என்ன பண்ணுங்க, போக வேண்டாம், எங்கேயே இருந்தவங்கள நீங்க வந்து பொய் சொல்லிதான் கூட்டிட்டு போறாங்க அப்படின்னு எவ்வளவு அவங்க சொல்லுவாங்க. ஆனாலும் அவங்களுக்கு தாய் மேல உள்ள பாசத்தால அவங்க போயிடுறாங்க. போனா அப்போ அவங்க போயிட்டே தீருவேன் அப்படின்னு ஒரே பிடிவாதமா இருக்காங்க. அப்ப என்ன பண்றாங்க, நம்ம ஒவ்வொரு வந்து அப்படித்தான் நீ கட்டாயமா போகணும்னா நீ என்ன செய்ய, என்னுடைய ஒட்டகத்தை நீ எடுத்துட்டு போ. இந்த ஒட்டகம் வந்து மிக உண்மையான ஒட்டகம், உனக்கு என்ன பண்ணும், உன்னை நல்லபடியா பாதுகாக்கும் அப்படின்னு சொல்லி, புத்திசாலியான ஒட்டகம், பணிவான ஒட்டகம், உன்னை நல்லபடியா காப்பாற்றும் அப்படின்னு சொல்றாங்க. சொல்லி அந்த ஒட்டகத்தோட அனுப்பி வைக்கிறாங்க. அனுப்பி அவன் போன பின்னால கொஞ்ச தூரம் போன உடனே அதுல ஒருத்தர் என்ன பண்றான், கொஞ்சம் அந்த அவங்களை கூப்பிட்ட வந்து என்ன பண்ற, எனக்கு என் ஒட்டகம் சரியில்லை, கொஞ்சம் உன் ஒட்டகத்துல உட்காந்து விட்டோமா அப்படிங்கிறான். அப்ப சரி நான் என்ன கொஞ்சம் அதை படுக்க வச்சு, படுத்ததானே ஏறி உட்கார முடியும், படுக்க வச்சு ஏறி சொல்றான். அப்ப இவன் என்ன பண்றான், ஐஎஸ்ஆ வந்து அந்த படிக்க வச்சவன், அதாவது மேல இருக்கிற அவன் என்ன பண்றான், கீழே வந்த உடனே அந்த இன்னொருத்த என்ன பண்றான், அவனை பிடிச்சி கீழே தள்ளி அவனை உடனே அப்ஜைலும் ஹாஷும் அவனை தள்ளி அவனை நல்லா கையில கூட்டல ஒட்டகத்தோட சேர்ந்து நல்லா கட்டிடுறாங்க. கட்டி மக்காவுக்கு கொண்டுட்டு போயிடுறாங்க. மக்கா கொண்டுட்டு போய் மற்றவங்கள்ட்டையும் என்ன சொல்றாங்க, மற்ற உங்க சகோதரர்கள் மற்றவர்களையும் இதே மாதிரி கொண்டுட்டு வந்து நல்லா அடிச்சு அவங்கள துன்புறுத்துங்க, அப்ப யாரும் போக மாட்டாங்க அப்படின்னு அவங்களுக்கு என்ன சொல்றாங்க. சொன்னோன்னா எல்லாரும் உங்களை யாரும் சொல்றாங்க. அதனால அப்போ நம்ம போகக்கூடிய இது இல்லை. அப்ப இவங்களுக்கு அந்த இவங்களோட நிலைமை அவங்களுக்கு புரியுது. இந்த மதினாவுக்கு இந்த இது கிடைச்ச உடனே எல்லாரும் போறாங்க. போன பின்னால ஆக அந்த இவங்களை ரசூலா என்ன பண்றாங்க, அது ஆனா அந்த இவங்க ரசூலா இவங்க யாரு இவ்வளவு காப்பாத்திட்டு வருவா அப்படின்னு கேக்குறாங்க. அப்ப 2 பேர் என்ன பண்றாங்க, நாங்க காப்பாத்திட்டு வரோம் அப்படின்னு மக்கா போறாங்க. போனா மேல ரூஃப் திறந்த ஒரு வீட்டுல அவங்கள செயலாம் அடைச்சு வச்சிருக்காங்க. அப்ப இந்த 2 பேர் இவ்வளவு குதிக்கிறாங்க. குதிச்சு அவங்க மேலே ஏற்றி அல்ஹம்துலில்லாஹ் இதை கொண்டுட்டு வந்துடுறாங்க, இந்த மதீனா கொண்டுட்டு வந்துடுறாங்க. அல்ஹம்துலில்லாஹ் இதுதான் கதை, அந்த அன்றைக்கு நடந்த வரலாறு. இந்த வரலாறு வந்து முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹிஜ்ரா போறதுக்கு முன்னாடி ஐஷா அவங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. அவங்க தெரிஞ்சு அவங்க என்ன பண்றாங்க, அவங்க அந்த ஹிஜ்ரா பத்தி மற்ற மக்களுக்கு பையன் சொல்லியிருக்காங்க. உடனே அந்த நியூஸ் வந்து அவங்க இங்க ஒரு அபிசீனியா வரை போயிடுச்சு. போனோன்னா அங்க இருந்த மக்கள் எல்லாரும் மதினாவுக்கு வர ஆரம்பிச்சாங்க. அந்த மதினால நிறைய இஸ்லாமிய மக்கள் சேர ஆரம்பிச்சாங்க. அல்ஹம்துலில்லாஹ் தான் அன்றைக்கு நடந்த ஹிஜ்ரா நடந்த வரலாறு. அது வந்து இன்னும் நிறைய வரலாறுகள் இருக்கு. நம்ம ரசூலோட வரலாறுகள் இன்னும் நிறைய கேட்க வேண்டிய படிக்க வேண்டிய நிறைய உண்டு. இன்ஷா அல்லாஹ் ஒவ்வொரு கடை கொஞ்சம் கொஞ்சமா என்னால் முடிந்த அளவு உங்களுக்கு சொல்றேன். இன்ஷா அல்லாஹ் அடுத்த தடவை பார்ப்போம். வாங்கிட்டு அல்ஹம்துலில்லாஹ் எல்லாரும் நேரம் வருஷம் இருக்கும், தொழுகைக்கு நேரம் ஆகிருக்கும். இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரம் சந்திப்போம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அக்கா அழகான முறையில் சொன்னீங்க, நல்லா இருந்தது. ஆமா, எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம் ஹிஜ்ரா பத்தி, அவங்க ஹிஜ்ராக்கு போறதுக்கா அவங்க எவ்வளவு கஷ்டப்பட்டாங்க அப்படிங்கறத பத்தியும் தெரிஞ்சுக்கிட்டோம். அல்ஹம்துலில்லாஹ் எல்லா பொருளும் நல்லா இருக்கு. ரொம்ப சிறப்பா இருந்துச்சு ஜெயின் அக்கா சொன்னது, ரொம்ப நல்லா இருந்துச்சு. மக்கா டு மதீனா 500 கிலோமீட்டரு. மக்கள் நியாயத்தை எவ்வளவு அழைச்சி செல்றதுக்கு எவ்வளவு பாடுபட்டாங்க அப்படிங்கிற விளக்கத்தை அக்கா நல்லா சொன்னாங்க. மாஷா அல்லாஹ்.
நல்லா இருந்துச்சு. 3 வருஷம் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நாயகம். ம். அந்த இது ஊரை விட்டு வெளியே வச்சுட்டாங்க அவங்கள. ஊரை விட்டு ஆமா. தனிமைப்படுத்தி வச்சிருந்தாங்க. ஆமா. அங்க வந்து சாப்பாடு பெரிய எதுவுமே கிடையாது. கஷ்டமான தலைகளை அதான் அதனால வெறும் உடம்பு இலையை ரொம்ப தான் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. வெறும் இலைகளை கையில இருந்து கொஞ்சம் எல்லாம் காலி ஆயிடுது. அப்புறம் 3 வருஷம்னா எப்படி எவ்வளவு இருக்கு சேர்க்க முடியும்? எவ்வளவு யார் பெரிய விஷயம். தண்ணி இருக்காது, ஒண்ணும் இருக்காது அந்த ம். இடங்கள்ல. பெரிய அந்த நேர கஷ்டப்பட்டாங்க. காலகட்டத்துல பாத்திமா ரலியல்லா அவங்களுக்கு 8 வயசு. 8 வயசுக்குள்ள கூட அங்க போயிருக்கு. 3 வருஷம் சாப்பிடாம அப்படியா? மாஷா ஆமா. அல்லாஹ். 8 ரொம்ப வயசுல. கஷ்டப்படுறாங்க. ஊரை விட்டு ஆமா. விலக்கி வச்சிருக்காங்க 3 வருஷம். ரொம்ப கஷ்டப்பட்டு நம்மளுக்கு அந்த சாப்பாடு கஷ்டங்கள்லாம் தெரியாது. அதனால இஸ்லாம்னா என்னன்னு தெரியாம இருக்கிறோம். சும்மா வரல இஸ்லாம். ரொம்ப கஷ்டத்தான் கஷ்டப்பட்டு இஸ்லாம் வந்தது. அழகான மலராய் மலர்ந்தது. நல்லா சொன்னீங்கக்கா. நல்லா இருந்துச்சு மாஷா அல்லாஹ். நல்லா இருந்துச்சு. எல்லாரும் கேட்க வேண்டியது. நல்லா இருக்கு. அவங்க கஷ்டப்பட்டது எவ்வளவு கஷ்டப்பட்டு இஸ்லாத்தை பரப்புது. சும்மா வரல. அக்கா சொல்லுவாங்க ஓயாம. அடிக்கடி சொல்லுவாங்க. அவ்வளவு பாடுபட்டு இந்த இஸ்லாத்தை பரப்பிருக்காங்க. இப்ப யாரு அதை அப்படி நடக்கும்?